ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்க. முதல்ல புளி ஒரு தக்காளி சைஸ் எடுத்து ஊற போட்டுடலாம். வெந்தயம் ஜீரா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, தேங்காய் இதெல்லாம் மையாக அரைச்சிக்கலாம் நல்லா. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி போடுங்க சின்ன சைஸு. 2 பெரிய சைஸு வெங்காயம் போட்டுட்டு அதுவும் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அப்புறமா இந்த தேங்காய் பூண்டு அரைச்சி வச்சுருக்க அதுவும் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம் கலருக்காக. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரை போட்டுடலாம், கருவேப்பிலை, இன்னும் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா எல்லாம் பச்சை வாசனைலாம் போகணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதுதாங்க ஈஸியான மீன்